அனைவருக்கும் வணக்கம். மிக நீண்ட இடைவெளிக்கு பிறகு இன்னைக்கு நாம பார்க்க இருக்கிற விமர்சனம் சூரி, ஷர்மிஷ்டா, சசிகுமார், சமுத்திரக்கனி, பாரதி கண்ணம்மா, ரோஷினி மற்றும் பலர் இணைந்து நடித்திருக்கும் கருடன் திரைப்படத்தை பத்தி வாங்க பார்க்கலாம். இந்த படத்தை எதிர்நீச்சல், காக்கி சட்டை, கொடி, பட்டாசு ஆகிய படங்களை இயக்கிய ஆர்.எஸ். துரை செந்தில்குமார் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஆர்த்தர் ஏ. வில்சன் இதுக்கு சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு. பிரதீப் பி. ராகவ் எடிட்டிங் பண்ணியிருக்காரு. யுவன் சங்கர் ராஜா மியூசிக் பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட கேஸ்டிங் ஆரம்பிக்கிறப்பவே வந்துட்டு இவ்வளவு பெரிய கேஸ்டிங் ஒவ்வொருத்தரா போய் கேட்டிருக்காங்க. அதாவது சசிகுமார, சமுத்திரகனி எல்லாம் கேட்ட உடனே சூரிக்கு தானே, நம்ம சூரிக்கு தானே நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு தான் சொல்லி ஒவ்வொருத்தரா அதுல முன் வந்திருக்காங்க. இன்ஃபேக்ட் வந்து சசிகுமாருக்கு வந்து ரொம்ப வெயிட்டான ரோலா இருந்தாலும் வந்து படம் முழுக்க வர்ற மாதிரி ரோல் கிடையாது, ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ் மாதிரி தான் வராரு. அதே மாதிரி வந்து சமுத்திரகனி வந்து ஒரு நல்ல ரோல்ல வந்திருப்பாருன்னு பார்த்தா அவரும் வந்து ஒரு கிரே ஷேட் ரோல்ல தான் வந்திருக்காரு. எல்லாருமே வந்து அவங்களோட புகழை குறைச்சிக்கிட்டு தன்னோட உண்மையான நண்பனான சூரிக்கு ஒரு உதவி பண்ற விதமா இந்த படத்துல நடிச்சு கொடுத்திருக்காங்க. அதற்காகவே வந்து அவங்க ரெண்டு பேர்த்தையுமே தனியா பாராட்டியே ஆகணும். இந்த படத்தோட மிகப்பெரிய பக்க பலம்ன்றது பாத்தீங்கன்னா வந்து மியூசிக் அண்ட் சினிமாட்டோகிராஃபி தான் சொல்லணும். இந்த மண் சார்ந்த கதைக்கு யுவன் சங்கர் ராஜா அவ்வளவு சிறப்பா ஒரு மியூசிக் பண்ணியிருக்காரு. எப்படின்னா வந்து ஏற்கனவே சூரி கதாநாயகனா நடிச்ச விடுதலை படத்துக்கு இளையராஜா எந்த அளவுக்கு பண்ணியிருந்தாரோ, இன்ஃபேக்ட் அதை விடவே வந்து இதுக்கு கொஞ்சம் வலிமையாவே யுவன் சங்கர் ராஜா மியூசிக் பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லணும். விடுதலை படம் பார்த்தப்போ வந்து எனக்கு வந்து ஒரு காதல் படம் பார்த்த ஒரு நினைவு தான் வந்துச்சு, ஒரு ஃபீலிங் தான் வந்துச்சு. ஆனா ஒரு போராளிக்கு உண்டான கதைக்களம்ங்கிறதே வந்து அந்த படத்துல நான் பார்க்குறப்ப மறந்து போய் தான் அந்த படத்தை பார்த்தேன். ஏன்னா இளையராஜாவோட மியூசிக் வந்து அவ்வளோ மெலோடியஸா இருந்துச்சு, பிஜிஎம் முதற்கொண்டு. ஆனா இந்த படத்துல யுவன் சங்கர் ராஜா பண்ணியிருக்கிற அண்ட் சீனுக்குமே வந்து அவ்வளோ சூப்பரா ஒரு ஹெவியான மியூசிக் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி வந்து ஆர்த்தர் வில்சனோட கேமரா வந்து இந்த மண்ணை வந்து அவ்வளோ சிறப்பா காட்டியிருக்கு. ஸோ இந்த படத்தோட கதை கரு சொல்லணும்னா வந்து நம்ம ஹீரோவுக்கு அவரோட நண்பன் மேல இருக்கிற விசுவாசம் எவ்வளவு ஆழமானது அப்படிங்கிறத தான் சொல்லுது இந்த படம். ஸோ அதற்கு பக்கபலமா வந்து ஒரு கோயில் பிரச்சனையை கையில் எடுத்திருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து தேனி மாவட்டத்தில் இருக்கிற கோம்பைன்ற ஒரு ஊர்ல இருக்கிற கோம்பையம்மன் கோயிலுக்கு சொந்தமான நிலம் வந்து சென்னையில் இருக்கு. அந்த நிலத்தை அபகரிக்கிறதுக்காக வந்து மினிஸ்டர் ஆர்.வி. உதயகுமார் ஆசைப்படுறாரு. அதனோட இன்றைய சந்தை மதிப்பு வந்து கிட்டத்தட்ட 300 கோடி அப்படின்னு அவர் சேர்ந்தவங்க எல்லாம் சொல்றாங்க. ஆனா அதனோட மூல பத்திரம் இவங்க கையில கிடைச்சாலுமே வந்து அந்த கோயிலுக்கு உண்டான பட்டயம் வந்து அந்த கோம்பைன்ற ஊர்ல இருக்கிற பேங்க் லாக்கர்ல தான் இருக்கு. அந்த பட்டயத்தை வந்து அந்த கோயிலுக்கு ட்ரஸ்டியா இருக்கிற வடிவுக்கரசியோ இல்ல சசிகுமாரோட பர்மிஷனோட தான் எடுக்க முடியும் அப்படின்றாங்க. சோ அந்த பட்டயத்தை எடுக்கிறதுக்காக வந்து இவங்க என்னென்ன சதி வேலைகள் பண்றாங்க, அதுல வந்து சசிகுமார், உன்னிமுகுந்தன், சூரி இவங்க 3 பேர்த்தோட நட்பு எப்படி சீரழிக்கப்படுது, அவங்க குடும்பம் எப்படி சின்னாபின்னப்படுது அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மொத்த கதை. இந்த ஒன்லைன் ஸ்டோரியை வச்சுக்கிட்டு இந்த டைரக்டர் வந்து ஒரு 2.25 மணி நேரம் படத்தை வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கூட சலிப்பு தட்டாமையே கொடுத்துருக்காருன்னு தான் சொல்லணும். இந்த படத்துல கிளைமேக்ஸ் ஒன்று இருந்தாலுமே வந்து இன்டர்வல் பிளாக்கே வந்து ஒரு ப்ரீ கிளைமேக்ஸ் மாதிரி தான் நம்மளுக்கு வந்திருக்கு. ஏன்னா வந்து அந்த அளவுக்கு அந்த இன்டர்வல் பிளாக் ஹெவியா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த படத்தோட ஹீரோ சூரி வந்து இந்த படத்துக்கு மிகப்பெரிய நியாயம் சேர்த்திருக்காருன்னு தான் சொல்லணும். ஏன்னா அவருக்கு டான்ஸ் ஆட வரலைங்கிறதுக்காகவே வந்து டூயட் சாங்ல அவ்வளோக்கா டான்ஸ் ஆடாம, அதே மாதிரி வந்து அவரோட மண் சார்ந்த அந்த டயலாக்ஸ் ஆகட்டும், அவர் நண்பர்களுக்கு இடையில அவர் அந்யோன்யமா இருக்கிற சீன்கள் ஆகட்டும் அவ்வளவு சூப்பரா பண்ணியிருக்காரு. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா வேற யாரு என்ன கேள்வி கேட்டாலுமே பதில் சொல்லாம அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்டான கர்ணான்ற கேரக்டர்ல நடிச்சிருக்க உன்னிமுகுந்தன் வந்து ஏதாவது கேட்டார்னா யாரு எதை அவருக்கு முன்னாடி சொல்லி வச்சிருந்தாலும் வந்து அதையெல்லாம் மறந்துட்டு தன் மனசுக்குள்ள இருக்கிற எல்லாத்தையும் அப்படியே சின்ன பிள்ளை பாலை ஒப்பிக்கிற மாதிரி ஸ்டார்ட் டு எண்டு மூச்சு விடாம ஒப்பிப்பாரு. அது வந்து அந்த நண்பன் மேல அவர் வச்சிருக்கிற பாசம் நம்பிக்கையை காட்டினாலும் வந்து அவர் அப்படி எக்ஸ்பிரஸ் பண்றது வந்து நம்மளுக்கு ரொம்ப காமெடியா தான் இருக்கும். எவ்வளவு சீரியஸான சீன்ஸ்லயுமே வந்து நம்மளுக்கு சிரிக்கத்தான் தோணுது. ஒரு கட்டத்துல வந்துட்டு இந்த மொத்த பிரச்சனைக்கு காரணமான மைண்ட் கோபிய அவர் கொலை பண்ணிடுறாரு. கொலை பண்றப்போ வந்துட்டு மொத்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து எல்லாருமே கேட்கறாங்க, யாருக்கிட்டையுமே எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாரு இவரு. அதுக்கப்புறம் வந்துட்டு அவர் ஃப்ரெண்டு வந்து கேட்டதும்
நான் அவனை கொன்னுட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் டு எண்ட் அதை மொத்தமும் சொல்றாரு. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு அந்த நட்புக்கு அவ்வளவு தூய்மையா அவர் இருக்காரு. ஸோ அந்த நட்பு, அந்த விசுவாசம் அவருக்கு யார் மேல உண்மையிலேயே இருக்குது, உண்மையிலேயே உன்னிமுகுந்தன் மேலதான் இருக்கா, இல்ல சசிகுமார் மேல இருக்கா, இல்ல அவருக்கு சோறு போட்ட வடிவுக்கரசி அம்மா மேல இருக்கா அப்படிங்கறது படத்தோட இறுதி காட்சியில தான் நம்மளுக்கே புரிய வருது. ஸோ குடும்பத்தோட எல்லாரும் பார்த்து கண்டுகளிக்க வேண்டிய ஒரு மிகச்சிறந்த குடும்ப நட்பு திரைப்படம். எல்லாரும் பாருங்க. மீண்டும் ஒரு நல்ல விமர்சனத்துல சந்திக்கலாம். நன்றி.